ஃபஸ்ட்டு வந்து ஷாப்பிங் போய் க்ராசரிஸ் வாங்குறதுக்காக வந்தாச்சு. கேட்டு இது வந்து ஆஸ்திரேலியாவில் ரொம்ப ஃபேமஸான மேகி நூடுல்ஸு எத்தனை விதம் இருக்குது பாருங்களேன். இருக்கிற விலையை விட டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் இருக்கும். எவ்வளோ பில் ஆச்சுன்றதை நம்ம பார்ப்போம். ஒரு வாட்டி தான் அப்படி அந்த நைஃபால் இது மாதிரி பண்ணி வச்சுருக்கிறது அதையும் போட்டுட்டு மஞ்சள் பொடி சன்னா மசாலா. ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து சண்டே விலாகு ஃபஸ்ட்டு வந்து ஷாப்பிங் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சு முடிச்சுட்டு க்ராசரிஸ் வாங்குறதுக்காக வந்தாச்சு. யூஸ்வலாக போகிற கோல்ஸ் சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ நான் என்ன எடுத்து வாயில் போட்டேன் அப்படின்னா ஒரு ஒயிட் கிரேப்ஸ் தாங்க எடுத்து போட்டேன். சில சமயம் வாங்கிட்டு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தா ஒரே புளிப்பாக இருக்கும். காசு கொடுத்து வாங்கிட்டு வந்ததே வேஸ்ட்டுன்ற மாதிரி. இன்றைக்கி பார்த்தா அது வந்து ஒரு கிலோ வந்து அரௌண்ட் $9. ஸோ நான் எவ்வளோக்கு வாங்கினேன், அது எவ்வளோ விலைன்றதை நம்ம பில்லு எடுத்தோடனே பார்ப்போம். ஸோ இதுதாங்க டிம்டாம் பிஸ்கெட்டு. இது வந்து ஆஸ்திரேலியாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு பிஸ்கெட்டு. ஸோ நம்ம வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து நம்ம வந்து யாரையாவது நம்ம ஊருக்கு பார்க்க போகணும் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் வாங்கிட்டு போக வேண்டிய நிறைய பொருளில் இதுவும் ஒன்று. ஒரு லிஸ்ட்டு எழுதி எடுத்துகிட்டு வந்துடுவேன் என்னெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த லிஸ்ட்டு பிரகாரம் வந்து அதுவும் வந்து எப்படி லிஸ்ட்டு எழுதுவேன் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரானோடனே எந்த பொருள் இருக்கும் அப்படியே ஒரு அயலாக நம்ம என்ன வாங்கணும் அப்படின்ற அதே பேட்டர்னில் எழுதிக்குவேன். மேகி நூடுல்ஸு எத்தனை விதம் இருக்குது பாருங்களேன். ஸோ ஒன்றும் வந்து ஒரு ஃப்ளேவரு. அது ஒன்றும் வந்து இப்போ வந்து ஸ்பெஷல்லையும் கொடுத்துருக்காங்க விலை. அது ஸ்பெஷல்னால் வந்து ஆல்ரெடி இருக்கிற விலையை விட டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லோ கலர் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்கனாலே வந்து அது வந்து ஸ்பெஷல். அது வந்து நம்ம கிட்ட போய் பார்க்கணும் என்ன விலையிலேருந்து என்ன விலைக்கு அதை கம்மி பண்ணியிருக்காங்க அப்படின்ற. இது வந்து எல்லாமே மேகி நூடுல்ஸ் தான். ஸோ இது வந்து இண்டோமி நூடுல்ஸு. இந்த அயலே வந்து நூடுல்ஸ் அண்ட் பாஸ்தா, அப்புறம் அந்த பாஸ்தாவுக்கும் நூடுல்ஸுக்கும் செய்ய வேண்டிய பாஸ்தா சாஸு, மசாலா, கெச்சப்பு, மயோனீஸ் எல்லாமே இதே அயல்லே வச்சுருப்பாங்க. இது வந்து சில்லி ஃப்ளேக்ஸு, அதாவது க்ரஷ்டு சில்லி. அது வந்து 1/2 கிலோ வந்து இங்கே பார்த்தேன் மகாராஜா பிராண்டில் வந்து $4.85 போட்டிருந்தது. சரி நமக்கு தேவை வந்து கொஞ்சம் தானே, சரி ஒரு 100 கிராமுக்கு ஏதாவது கம்மியாக இருந்தால் வாங்கிக்கலாம் அப்படின்னு சரி அடுத்த அயல் போய் பார்த்தா அந்த பாட்டிலில் வச்சுருக்காங்க பாருங்கள். அது ஜஸ்ட்டு 37 கிராம்ஸே வந்து $3.70. அதாவது இந்த க்ரஷ்டு சில்லி, அதாவது அந்த சில்லி ஃப்ளேக்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அது. அதனால் வந்து நான் வந்து வீட்டில் அந்த பெரிய பேக்கெட்டே வாங்கிட்டு வந்துட்டு அந்த சின்ன பாட்டிலில் நான் வந்து ரீஃபில் பண்ணிக்கிட்டேன். இது வந்து ஹேஷ் ப்ரௌனு, இந்த மாதிரி ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து அந்த இப்போ நம்ம இருக்கிற இந்த கோல்ஸில் லாஸ்ட் அயலில் வச்சுருப்பாங்க. ஸோ என்ன வாங்குகிறோமோ இல்லையோ கட்டாயம் டாய்லெட் பேப்பர் வாங்கி ஆகணுங்க. இது வந்து நம்ம வந்து இந்த கோல்ஸ் பிராண்ட்லேயே வாங்கும்போது நமக்கு கொஞ்சம் எக்கனாமிக்கலாக இருக்கும். அதனால் வந்துட்டு நான் வந்து அந்த கோல்ஸ் பிராண்டோடைய டாய்லெட் பேப்பரே வாங்கிக்குவேன். இப்போ இது மொத்தமாக எவ்வளோ பில் ஆச்சுன்றதை நம்ம பார்ப்போம். நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக தான் ஷாப்பிங் பண்ணியிருக்கேன். யூஸ்வலாக வந்து ஷாப்பிங் எப்படி நாங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொன்னால், கோல்ஸில் வாங்க வேண்டிய இந்த சூப்பர் மார்க்கெட்டில் வாங்க வேண்டியது இங்கே வாங்கிடுவோம். அப்புறம் நம்ம இந்தியன் க்ராசரி ஷாப்பில் வந்து கட்டாயம் வந்து இந்த பொன்னி அரிசி அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் அங்கே போய் வாங்கிக்குவோம். ஒரு சிலது இங்கே கோல்ஸ்லேயும் கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மேக்கப் ஐட்டம்ஸுங்க அண்ட் ஸ்கின் கேர்லாம் வந்து தனியான அயலில் வச்சுருக்காங்க. யூஸ்வலாக வந்து இது ஒரு வாட்டி நான் செக் பண்ணிக்குவேன். ஏன்னா சில சமயத்தில் பார்த்திங்கன்னா ரெடியூஸ்டு கிளியரு, அப்புறமா வந்து half த ப்ரைஸு அப்படின்ற மாதிரி நிறையா வச்சுருப்பாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். பில்லிங்க்கு போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து இதை ஒரு வாட்டி செக் பண்ணிக்குவேன். ஏதாவது நமக்கு வாங்கிறதுக்கு இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதாங்க, நம்ம வந்து பில் போட்டு வீட்டுக்கு வாங்கிட்டு வீட்டுக்கும் வந்தாச்சு. இப்போ வந்து நமக்கு வந்து பில் அமௌண்ட் எவ்வளோ ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து வீக்லி க்ராசரி ஷாப்பிங். எல்லா வீக்கும் வந்து நாங்கள் ஷாப்பிங் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த வாரம் வந்து நமக்கு $110 ஆகிருக்கு. இது வந்து ஒன்லி நம்ம வந்து கோல்ஸில் நம்ம பண்ண ஷாப்பிங்கோடைய அமௌண்ட்டு. ஸோ சண்டேனாலே ஈவினிங்கில் கட்டாயம் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணிட வேண்டியது இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் வந்து பன்னீரில் வந்து பஃப் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஸ்ட்ரி ஷீட் எடுத்துகிட்டு நம்ம பால் எடுத்து அதை வந்து நல்லா காய்ச்சிட்டு அதில் வந்து ஒரு 2 கப்பு வந்து வினீகர் ஊற்றி நல்லா நம்ம வந்து பண்ணும்போது இந்த மில்கோடைய இந்த கடல்ஸ் எல்லாம் வந்துடும். ஸோ அதை வந்து நிறைய தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி நான் நல்லா புழிஞ்சி ஒரு 2 hours வச்சுட்டே போயிட்டேன். போகிறதுக்கு முன்னாடி இப்போ எல்லாம் பண்ணி வச்சுட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் பன்னீர் வந்து நல்லா வந்து செட் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டேன். ஸோ இது வந்து நம்ம வந்து எப்போ வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக பன்னீர் புர்ஜி பண்ணலான்னு நினச்சேன். சரி பாதி எடுத்து இப்போ வந்து பன்னீர் பஃப் பண்ண போகிறேன்.
கொஞ்சோண்டு ஆயில் விட்டு நல்லா வெங்காயம் நல்லா வதக்கிட்டு அதில் ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா இதுவும் 3ஐயும் அது கூடயே போட்டுட்டு தேவையான அளவுக்கு வெங்காயம் வதங்கினோன்னா பன்னீரும் போட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு மெதுவாக நம்ம வந்து கொஞ்சம் கூட வந்து வெட்னஸே இல்லாத மாதிரி நல்லா வதக்கிக்க வேண்டியது தான். வதக்கிட்டு அழகாக எடுத்து ஒரு பக்கமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த பேஸ்ட்ரி ஷீட்டை வந்து நம்ம வந்து அழகாக நம்ம சைஸ்க்கு கட் பண்ணிவிட்டு அதில் வந்து அந்த பன்னீரோடைய அந்த மசாலாவை வந்து கொஞ்சம் 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 வச்சுட்டு ஓரெல்லாம் வந்து ஃபோர்க்கால் வந்து ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அந்த டிசைன் மாதிரியும் இருக்கும், அதே சமயத்தில் அந்த எட்ஜஸ்லாம் வந்து நல்லா ஸ்டிக் ஆகிடும். அதுக்கு மேலே வந்து லைட்டாக வந்து ஆயிலை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணிடணும். ஏற்கனவே வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம வந்து அவனை வந்து சூடு பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து பேக்கிங் ஷீட் மேலே அடுக்கி அதில் வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்து நல்லா பேக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நல்லா வந்து க்ரன்ச்சியாக உள்ளே வந்து பன்னீர் வந்து நல்லா சாஃப்டாக ரொம்ப மசாலாவோட ரொம்ப டேஸ்டியான பஃப்பு ரெடி ஆகிடும். அங்கே பாருங்கள், ஒரே ஒரு வாட்டி தான் அப்படி அந்த நைஃபால் இது கட் பண்ணேன். நல்லா அழகாக மொறுன்ட்டு நல்லா வந்து கட் ஆயிடுச்சு சார். நல்லா உள்ளே வந்து பன்னீரும் ரொம்ப சாஃப்டாக இருந்தது. இது தாங்க நம்ம இன்றைக்கி சண்டே அன்றைக்கி செஞ்ச ஸ்நாக்ஸ். ஸோ டின்னருக்கு வந்து சிக்பீஸ் மசாலா, சன்னா மசாலா, அதாவது முதல் நாள் நைட்டே நல்லா கழுவிட்டு ஊற வச்சு தட்டு போட்டு மூடி வச்சுட்டேன். அப்புறம் வந்து காலையில் வந்து டிஃபன் செய்யும் குக்கரில் போட்டு ஒரு 3 விசில் வச்சு அப்படியே விட்டுட்டேன். நம்ம வந்து நைட்டுக்கு தானே செய்ய போகிறோம் அப்படின்றதுனால. இப்போ வந்து குக்கரில் வந்து திருப்பி எண்ணெய் விட்டு சோம்பு போட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணி வச்சுருக்கிறது அதையும் போட்டுட்டு மஞ்சள் பொடி, சன்னா மசாலா, ஒரு பிஞ்சு வந்து மிளகா பொடி, தனியா பொடி எல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கியாச்சு. நல்லா வதக்கிட்டு அந்த சிக்பீஸையும் போட்டுட்டு தேவையான உப்பும் போட்டு கொஞ்சமாக தண்ணியும் விட்டு இன்னும் 2 விசில் வச்சு எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நல்லா அழகாக மணக்க சிக்பீஸ் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லியும் கொஞ்சம் கசூரி மேத்தியும் போட்டு சூடாக இருக்கும்போதே நான் வந்து ஒரு 2-3 கலர் வந்து கேப்சிகம் வச்சுருந்தேன். ஸோ அதையும் நல்லா கட் பண்ணி போட்டு மூடிட்டேன். ஸோ அந்த சூட்லேயே நல்லா வெந்துடும். அவ்வளோதாங்க, டின்னருக்கு இது தாங்க சைட் டிஷ்ஷு. பார்க்க கிரேவி மாதிரி இருந்தது. ஆறணுன்னா பார்த்திங்கன்னா நல்லா திக்கான சிக்பீஸ் மசாலா ரெடி ஆகிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயம் ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம ஒரு ஆஸ் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, பாய்.